ஹலோ எவ்ரிவன், ஐசிஎஃப் அப்ரெண்டிஸோட டிவி முடிச்சுட்டு வந்ததுலேருந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மெயினான டவுட் வந்து எப்போ ஷார்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ வந்து பார்த்தோன்னா மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டிவி அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக அவருடைய டிவி வந்து 2ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ தான். அந்த அன்றைக்கி அவர் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகல. அவர் வந்து இன்னொரு டேட், அதாவது 9ஆம் தேதி வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அவர் வந்து 9ஆம் தேதி திரும்பி ஐசிஎஃப் போகிறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட அவர் சொல்லும் போது நான் அவர்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் அதை கேட்க போன டைமில் தான் அவருக்கு வந்து இந்த மெரிட் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அங்கே வேலை செய்யக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஐசிஎஃப் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிராஜுவேட்டாக இருந்ததுனால அவங்க எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான அப்ரெண்டிஸை விட ரொம்ப கம்மியான பீப்புள் மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கிறதா இருக்காங்க. சரி, அவங்க இன்டர்னலாக அவங்களுக்குள்ளார தெரியும் இல்லையா, இப்போ ஒரு 100 பீப்புள்ஸ் தேவை அப்படின்னா ஒரு 30 பேர் 40 பேர் தான் இருக்காங்க, இல்லை ஒரு 50-60 பேர் தான் இருக்காங்க, இன்னும் நமக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தென் அவங்க வந்து யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணி இங்கே வரலையோ அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிவி அட்டன் பண்ணுங்கள், இல்லை அட்டன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக கால் பண்ணுறாங்களாமா. சரியா? ஸோ அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேருக்கு மேலே டிவி அட்டன் பண்ணலையா, அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எப்படியும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதம் டைம் எடுத்துரும் அப்படின்ற மாதிரி அந்த தம்பிகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தம்பிக்கிட்ட 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அவர் நேற்று என்கிட்ட சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட 9ஆம் தேதினா அடுத்த 9. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது அதிகபட்ச டைம் அப்படிங்கிறது 1 மந்த்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ சப்போஸ் அதுக்கு முன்னாடியே கூட நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஐசிஎஃப் அப்ரெண்டிஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தது அப்படின்னா அந்த மெசேஜை எனக்கு பர்சனலாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மாதம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.